பொதுச் செயலாளர், தமிழக முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பம், அதில் அந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். அது குறித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தகவல் தொழில்நுட்ப சார்பாக ஒரு பொறுப்பாளர் நியமித்து அந்தந்த வர்க்கம் வாரியாக போய் பாகம் வாரியாக ராஜகம் மண்டல பொறுப்பாளர், செயலாளர் நமக்கு பொறுப்பாளராக தகவல் தொழில்நுட்பம் போட்டிருக்காங்க. அது நமக்கு எப்படிலாம் நம்ம செயல்படணும், இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் தான் ஆலோசனை பண்ணுவாங்க. அதில் உங்களை நான் ஒன்றாம் உட்கார வச்சுட்டேன். இதே எடப்பாடி அவர்கள் திருப்பி தேர்தல் வந்ததுனால மாவட்டம் நம்ம போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால் தாமதத்துக்கு மன்னிப்பு புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்துக்கு உட்பட்ட 187வது கிழக்கு மேற்கு வட்டத்தில் இந்த பாக முகவர்களை வாட்ஸ்அப் குரூப் அமைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் ஆற்றலுக்கு வி குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கும் 187வது மேற்கு வட்ட கழக செயலாளர் என் தியாகராஜன் அவர்களும் அவருடன் இணைந்து 187வது கிழக்கு வட்ட கழக சீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து காஞ்சிபுரம் தொழில்நுட்ப மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தலைவர் அறுவை தப்பி சென்னை மாநகராட்சியின் 7வது மாமன்ற உறுப்பினர் கே கார்த்திக் அவர்களும் 58, 59, 63, 64 இந்த குழுவில் இருக்கிறவங்க செயலாளர் அறுவை தப்பி கே சுஜித்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட அம்மாக்குறை இணை செயலாளர் கோயிலம்பாக்கம் முருகன், கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர், புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவங்க ஆணைக்கிழங்க ஆயிடுச்சு. 4 மணிக்கு வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அவர் உட்கார வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தியாகராஜன் அவர்களும், வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களும், மற்றும் தம்பி சுஜித் அவர்களும், முருகன் ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் பெயரை கூறியதாக ஏற்றுக்கொண்டு இப்போ அண்ணன் வந்து 82 மாவட்டத்துக்கும் 3 பொறுப்பாளரை போட்டு ஐடி வந்து போட்டு இந்த பணியை செய்ய சொல்லிக்கொள்வதில் நமக்கு 10 ஆண்டுகளாக நாம் மாறு தள்ளி கொண்டு தைரியமா போய் கேட்க சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வருங்காலத்தில் நிச்சயமாக வருவார். தொழில் சட்டமன்ற உறுப்பினர் மலையேற்பை மாவட்ட செயலரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அவரை போல 25 ஆண்டுகளும் அவரை நாம் கொண்டோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் அவர் எங்க இருக்காரு தெரியாது. அவர் 24 மணி நேரம் இந்த பகுதியிலே இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவரை போன்ற ஒரு நல்ல உறவுகள் பகுதி செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து நிச்சயமா வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்புகள் வர வேண்டும் என்று பொன்னியம்மன் திருக்கோயில் அருகிலே இந்த கூட்டம் நடைபெறுகின்றதால் பொன்னியம்மனுடைய அருள் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக திரு கார்த்திக் அவர்கள், அவருடைய தந்தை மரியாதைக்கு திருவத்தூர் குப்பன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் அதிமுகவிலே ஊரில் நல்ல ஒரு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் என்று சொல்லும் போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும், வந்திருக்கின்ற அனைவருக்கும் சுற்றி அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து